நம்ம கௌதம் போட்ட பிளான் பக்காவா ஒர்க் ஆகுறது மட்டும் இல்லாம, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த சாயில் டெஸ்ட் அதிகாரியே வந்து நம்ம கௌதம்க்கு சாயில் டெஸ்ட்ல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவலையும் வந்து பார்த்தீங்கன்னா, தூக்கி கௌதம் கையில குடுக்க ஆரம்பிச்சுறாங்க. இப்போ நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்பார்த்தது இந்த ஒரு விஷயத்த மட்டும் தான். அது மட்டும் இல்லாம இந்த எஸ்எஸ்கே மோப்ப முடிச்சுட்டு இங்க வர்றதுக்குள்ளேயே எல்லாத்தையுமே பக்காவா முடிச்சு சாயில் டெஸ்ட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ் பண்ணி இப்போ அந்த அப்ரூவல் காப்பியையும் வந்து பார்த்தீங்கன்னா, வாங்கிட்டு கௌதம் வந்துட்டு வெளிய போயிடுறாரு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம தடுக்க யாராலயுமே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம இந்த எஸ்எஸ்கேவுக்கு பயங்கரமான வார்னிங்க குடுக்கறது மட்டும் இல்லாம, இந்த சாயில் டெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் பாஸ் ஆகறதுக்கு உன்னோட பணத்தையே யூஸ் பண்ணிக்கிட்டேன் பார்த்தியா? அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்எஸ்கேவ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உண்டு இல்லன்னு பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்எஸ்கேவுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த டவுட் அதாவது நம்ம இலக்கியாவும், கௌதமும் சேர்ந்து தான் நம்ம பணத்த ஆட்டைய போட்டுருப்பாங்களா? அப்படின்ற ஒரு டவுட் அவங்களுக்கு இருந்துட்டு இருந்துச்சு. அந்த ஒரு டவுட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் வந்துட்டு டைரக்ட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா, கிளியர் பண்ணி விட்டுர்றாரு. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரான வேலைய செஞ்சாங்க. அதாவது நம்ம கௌதம்க்காக ஒரு டேபிள ஒதுக்கி, அதுக்கு பக்கத்து டேபிள்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன வச்சு, அங்க நடக்கிறது எல்லாத்தையுமே அதாவது கௌதம் வந்துட்டு அந்த அதிகாரி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, பணத்த லஞ்சமா குடுக்கறத வந்து பார்த்தீங்கன்னா, அழகா வீடியோ எடுத்தாங்க. அத விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் வந்து பில்டிங் கட்டப்போற அந்த ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா, சாயில் டெஸ்ட்ல ரொம்பவும் மிகச்சிறந்த ஒரு மண்ணா இருக்கு. அதனால அந்த இடத்துல எவ்ளோ பெரிய பில்டிங்னாலும் கட்டலாம். ஆனா எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா, பணம் குடுத்து அந்த ஒரு இத வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் பண்ணி வைக்க சொன்னாரு. அதாவது அப்ரூவல் குடுக்கக்கூடாதுன்னு சொன்னாரு. அப்படின்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த அதிகாரி வாயிலாலயே வந்து பார்த்தீங்கன்னா, உண்மை எல்லாத்தையுமே வர வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரச்சனை கிடையாது. இந்த பணம் எங்கேருந்து வந்துச்சு, லஞ்சம் குடுத்தது, இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் வந்துட்டு கண்டிப்பா வந்து போலீஸ் கிட்ட சொல்ல தான் போறாங்க. அதே சமயம் இப்போ அந்த ஆஃபீஸர் இருந்துட்டு நீங்க ஈவினிங்கே வந்துருங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஈவினிங் வந்தீங்கன்னா, சாயில் டெஸ்ட் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அப்ரூவல் வாங்கிட்டு நீங்க போயிட்டே இருக்கலாம். ஏன்னா ரூ. 2,00,00,000 பணத்த குடுத்துட்டீங்க. அவர் குடுத்தத விட பல மடங்கு அதிகமா குடுத்துட்டீங்க. அதனால உங்களுக்கு விசுவாசமா தான் இருப்பேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி வர சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம கௌதமும் இப்போ அவரோட அசிஸ்டன்ட்ட கூட்டிட்டு நேரா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிச்சுறாங்க. அங்க போனதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அதாவது கௌதம் இருந்துகிட்டு, அதாவது அந்த இவங்க அதிகாரி வந்து சொல்றாங்க, "சார் வாங்க சார் உட்காருங்க, உட்காருங்க. உங்களுக்கு டீ வேணுமா? காஃபி வேணுமா? என்ன வேணும்னு சொல்லிட்டு வந்து சொல்லுங்க." அப்படின்னு சொல்லிட்டு உபசரிப்பு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பலமா வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டுருக்கு. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் வந்துட்டு, "டேய் ஆடு வந்து பார்த்தீங்கன்னா, அத வெட்டுறதுக்கு முன்னாடி பயங்கரமா ஆட்டம் போடும். கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, அது கழுத்துல கத்தி விழும்போது தான், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வசமா சிக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தோணும்." அப்படின்ற மாரி வந்து நெனச்சுக்கிட்டு, நம்ம கௌதமும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அதிகாரி குடுக்குற அந்த சாயில் டெஸ்ட் அப்ரூவல வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிடுறாங்க. அத வாங்குனதுக்கு அப்புறமா இனிமே பிரச்சனையே கிடையாது. அதுக்கப்புறம் யாருக்கு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அதிகாரிக்கும் அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கே இவங்க 2 பேருக்கும் தான் அப்படின்ற ஒரு விஷயம் இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வரப்போகுது. இந்த எஸ்எஸ்கேவ வந்து பார்த்தீங்கன்னா இனிமே உண்டு இல்லன்னு பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கௌதம் கிட்ட இந்த எஸ்எஸ்கே பத்தின ரகசியங்கள், ரகசிய ஃபைல் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருக்கிறதுனால, இந்த எஸ்எஸ்கேவால இனிமே தப்பிக்கவே முடியாது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.